அனைவருக்கும் வணக்கம். இது மேக்ஸிம் ட்ரானிக்ஸ் எல்இடி டிவி ஸ்மார்ட் டிவி ட்ரைனிங். இந்த வீடியோ டியூட்டோரியலில் நம்ம என்ன ட்ரிபிள் ஷூட்டிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிகேவி லைன் அப்படின்னா என்ன, ஸோ அது அதனால் என்ன ப்ராப்ளம் ஏற்படுது, எல்இடி டிவியில் சிகேவி லைனால் என்ன ப்ராப்ளம் ஏற்படுது, இந்த சிகேவி ஷார்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ பொதுவாக எல்இடி டிவியில் ஏற்படுற கம்ப்ளைண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய சொல்லலாம். நிறைய ட்ரிபிள் ஷூட்டிங் வீடியோலாம் இதுக்கு முன்னாடி இப்போ விட்டுருக்கோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். பொதுவாக ஸ்டாண்ட் பை வரல, பேக்லைட் ஏரியல, ஆனால் ஸ்க்ரீன் பிளாக்காக இருக்குது, சவுண்டு கேட்டுருக்கு. தவிர ரெட் டிவி ஆன் பண்ணோன்னே ரெட் எல்இடி பிளிங்க் ஆகுது. ஸோ 2 பிளிங்கிங், 3 பிளிங்கிங், 4 பிளிங்கிங், 5 பிளிங்கிங், இதெல்லாம் ப்ரீவியஸாக நான் வீடியோ போட்டிருக்கேன். இந்த பிளிங்கிங் ஆகுதுன்னா என்ன கம்ப்ளைண்ட்டு? பொதுவாக பிளிங்கிங் எல்இடி, அதாவது ரெட் எல்இடி, ஸ்டாண்ட் பை ரெட் எல்இடி பிளிங்க் ஆனிச்சுனாலே பொதுவாக மதர் போர்டில் இஷ்யூஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸ்டாண்ட் பை லைட் எரியலைன்னா பவர் போர்டில் பார்ப்போம். பேக் லைட் எரியலைன்னா ஸ்க்ரீன் பிளாக்காக இருக்குது, ஆனால் சவுண்டு மட்டும் கேட்குது. நம்ம டார்ச் அடித்து பார்த்தோம்னா படம் லைட்டாக தெரியுது அப்படின்னா இது பேக் லைட் இஷ்யூஸ் இருக்கும். சரி, இப்போ டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளங்கள் ஏற்படுது டிஸ்பிளேல. ஆனால் அது டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது எந்த ஏரியாவில் போய் பார்க்குறதுன்னு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மதர் போர்டு, இது இப்போ நீங்கள் பார்க்குறது எம்ஐ ஸ்மார்ட் 4K டிவியோட மதர் போர்டு. இது காம்போ. இது எல்விடிஎஸ் 51 பின்னு கேபிள்ஸ். இதில் எல்விடிஎஸ் மதர் போர்டில் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இது டிகான் போர்டு, இது டிகான் ப்ராசஸரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எப்பிசி கேபிள் இருக்குது, 2 எப்பிசி கேபிள் இருக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஸ்கேலர் போர்டு. இது ரைட் சைடு ஒன்று, லெஃப்ட் சைடு ஒன்று இருக்கும். அப்புறம் காஃபு, இது காஃப் டிரைவர். இப்போ இதெல்லாம் பற்றி நான் ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருந்தேன். இப்போ ஸ்பேர் பார்ட்ஸு நேம்லாம். இப்போ பிகினியர்ஸாக இருந்தால் அந்த வீடியோலாம் பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோ லிங்க்கு நம்ம கீழே ஆட் பண்ணுறேன். இப்போ டிஸ்பிளேயில் பிரச்சனைனா இது மாதிரி ஆஃப் ஸ்க்ரீன் பிளாக்காக இருக்குது, ஆஃப் ஸ்க்ரீன் நல்லா தெரியுது, கோடு வருது ஹாரிசாண்டலாக, வெர்டிகலாக கோடு வருது, வெர்டிகலாக பார்ஸ் தெரியுது, ஃபுல்லாக ஸ்க்ரீன் ஃபுல்லாக ஒரே ஒயிட் ஸ்க்ரீனாக இருக்குது. தவிர பார்த்திங்கன்னா ஃப்ளிக்கரிங் இமேஜ், மெயினாக ஃப்ளிக்கரிங், அப்புறம் டபுள் இமேஜ், வெர்டிகல் லைன்ஸு பாரு ஆஃப் ஸ்க்ரீனு, தவிர ஹரிசாண்டல் லைன்ஸு பாரு, ஹரிசாண்டல் பார் ஆஃப் ஸ்க்ரீனு, அப்புறம் ஸ்க்ரீன் ஃப்ளிக்கரிங், அப்புறம் பார்த்தீங்கன்னா டபுள் இமேஜ். இதுக்கெல்லாம் என்ன கம்ப்ளைண்ட், எங்கே போய் பார்க்குறது? இப்போ இது டிகானா, எல்விடிஎஸ்ஸா, இல்லை எப்பிஎஸ்சி கேபிளா, ஸ்கேலர் போர்டா, காஃபா, இல்லை டிஸ்பிளேவா? டிஸ்பிளே உள்ள என்ன இருக்குன்னா பிக்சல்ஸ் இருக்கும். ஸோ மில்லியன் ஆஃப் கணக்கில் பிக்சல்ஸ் டிரான்சிஸ்லாம் இருக்கும். இப்போ எந்த பக்கம் ஃபால்ட்டுன்னு சொல்லவும் முடியாது, நம்ம ஒன் பை ஒன்னாக தான் அனலைஸ் பண்ண முடியும். இப்போ சிகேவி லைன்ஸுக்கு போவோம். நம்ம இந்த டீட்டெயில் நம்ம பார்க்கும்போது சிகேவினா என்ன, அது எங்கே ஜென்ரேட் ஆகுது, அதில் எவ்வளோ வோல்ட் இருக்கும், அதில் ஷார்ட் ஆனிச்சுன்னா என்ன மாதிரி இஷ்யூஸ் ஏற்படும். ஸோ அந்த சிகேவி டெர்மினல்ஸ் எங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, ஒரு டிவியில் எங்கே அந்த சிகேவி லைன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, சிகேவோட ஃபுல் ஃபார்ம்னா என்னன்னு பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளிக்கரிங், இந்த டபுள் இமேஜ் இந்த மாதிரி வருது இல்லையா, இதெல்லாம் என்ன கம்ப்ளைண்ட்டு? இப்போ இதான் ஃப்ளிக்கரிங் அல்லது டபுள் இமேஜ் சொல்லுவாங்க. இப்போ டபுள் இமேஜ். இப்போ அடுத்து இப்போ சிகேவினா என்னென்னு பார்க்க போகிறோம். இப்போ சிகேவோட ஃபுல் ஃபார்ம்ங்கிறது கிளாக் வெர்டிக்கல் பல்ஸ் அல்லது கிளாக் வெர்டிக்கல் சிக்னல். இதான் நம்ம ஷார்ட்டாக சிகேவின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக சில நேரங்களில் காமன் கீ வோல்ட்டு அப்படின்னு சொல்கிறது உண்டு. ஓகே, இதோட வேலை என்னென்னா மெயினாக எல்சிடி டிஎஃப்டி பேனலில் இருக்கிற கோடிக்கணக்கான பிக்சல் இருக்கு இல்லையா, அந்த பிக்சல்ஸ் சரியான டயத்துக்கு அதை ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு தான் இந்த சிகேவி லைன் யூஸ் பண்ணுறாங்க. இது பெரும்பாலும் கேட் டிரைவர் இருக்கு இல்லையா, கேட் காஃப், அதுக்கு போகிறது உண்டு. இதில் கிளாக் வெர்டிகல் பல்ஸ், அதாவது சிகேவியில் எவ்வளோ வோல்டேஜ் இருக்கும்னா 8.4 வோல்ட் இருக்கும். இப்போ இது எங்கே பார்க்குறதுனா டிகான்லேயோ அப்படின்னா உங்களுக்கு காஃப், அதாவது ஸ்கேலர் போர்ட்லேயே நம்ம பார்க்கலாம். அதாவது எந்த இடத்துல டிகானில் இருக்கலாம் அல்லது காஃப் டிரைவர் இருக்கு இல்லையா, அதாவது ஸ்கேலர் போர்ட்லேயும் நீங்கள் பார்க்க வாய்ப்பு இருக்குது. அது முதல்ல கண்டுபிடிக்கணும் அந்த சிகேவி லைன் எங்கே இருக்குது, அது என்னென்ன பண்ணுறாங்க, என்னென்ன பண்ணணும்னு சொல்கிறாங்க. இதில் எவ்வளோ வோல்ட் இருக்குன்னா 8.4 வோல்ட் இருக்கும். ஓகே, அதில் நம்ம நிறைய வோல்டேஜ்லாம் நம்ம செக் பண்ணியிருக்கோம். எல்இடி டிவியில் எல்இடிஸ் எவ்வளோ வோல்ட் இருக்கும், டிகானில் என்னென்ன விஜிஎஸ்சி, விஜிஎல், விகாம்,
ஏபிடிடி, டிவிடிடி அப்புறம் நிறைய வோல்டேஜ் ஜென்ரேட் ஆகிருக்கும். அதெல்லாம் நம்ம இப்போ ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கேன் ட்விட்டரில். இப்போ அந்த சிகேவி தவிர அதுக்கு முன்னாடி காமா வோல்ட்லாம் செக் பண்ணியிருக்கோம். காமானா என்ன, அது எதுக்காக என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸோட லிங்க்கெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், எல்லாம் பாருங்கள். ஏன்னா ஒரு டிஸ்பிளேயில் ஏற்படுற பிரச்சனைகள் ஏகப்பட்ட பிரச்சனைகள். எந்த இடத்துல போய் பார்க்குறது, என்ன தான் பிரச்சனை, எந்த செக்ஷனில் பார்க்குறதுன்னு ஒரே கன்ஃபியூஸாக இருக்கும். ஓகே, இப்போ சிகேக்கு வருவோம். இந்த சிகேவி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டுங்கிறது பார்த்திங்கன்னா இது டிவி மாறுபடும். இதில் இந்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா சில டிவியில் 4 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. சிகேவி 1, சிகேவி 2, சிகேவி B1 அண்டு சிகேவி B2 இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. சில டிவியில் 8 பாயிண்ட் இருக்கும். சில பாயிண்டில் வந்து சில டிவியில் வந்து பார்த்திங்கன்னா பேனலில் 6 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க, 6 ட்ரெஸ் பாயிண்ட் இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த சிகேவி 1ங்கிறதுனா ஃபஸ்ட்டு கிளாக் சிக்னல், சிகேவி 2னா செகண்ட் கிளாக் சிக்னல், சிகேவி B1னா ஃபஸ்ட்டு இன்வெர்ட்டடு கிளாக் சிக்னல், நெக்ஸ்ட்டு வந்து சிகேவி B2னா செகண்ட் இன்வெர்ட்டடு கிளாக் சிக்னல் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து இது தவிர வந்து எஸ்டிவி ஸ்டார்ட் வெர்டிகல் அதில் வந்து -1.5 வோல்ட் இருக்கும், இது ஒரு வோல்டேஜ். நெக்ஸ்ட்டு சிபிவி வெர்டிகல் கிளாக் பல்ஸ் 1.2 வோல்ட் இருக்கும். மெயினாக அந்த சிகேவி லைன் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இந்த சிகேவி லைனை எங்கே போய் ஐடென்டிஃபை பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு டிவியில் என்ன ப்ராப்ளத்துக்காக இந்த சிகேவி லைன் செக் பண்ணணும். அதான் நான் சொன்னேன் உங்களுக்கு, டபுள் டிஸ்பிளே, அப்புறம் ஃப்ளிக்கரிங் டிஸ்பிளே வந்து ஃப்ளிக்கரிங் ஆகிட்டே இருக்குது, வெட்டி வந்துகிட்டே இருக்கும், இமேஜெலாம் டபுளாக தெரியும். தவிர வந்து பார்த்திங்கன்னா சில டிவியில் வந்து பார்த்திங்கன்னா லைன்ஸ் வர வாய்ப்பு, ஃபுல் லைன்ஸாக வந்திருக்கும். இப்போ லைன்ஸ்னாலே பெரும்பாலும் வந்து காஃப் டிரைவர் ஃபால்ட்டுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் அந்த சிகேவியில் ஷார்ட் இருந்தாலும் இந்த இது மாதிரி லைன்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் மோஸ்ட்லி வந்து டபுள் இமேஜுக்கெலாம் ஃப்ளிக்கரிங்கெலாம் சிகேவி லைன் தான் கம்ப்ளைண்ட் வரும். அப்புறம் இது வந்து ஐடென்டிஃபை பண்ணணும், இது பெரிய வேலை. இந்த ஐடென்டிஃபைங்கிறது சிகேவி லைன் எங்கே இருக்குது பேனலில் அது கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து சிகேவியில் ஃபஸ்ட்டு ஷார்ட் இருக்கா அதையும் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து என்ன ப்ராப்ளம் தெரியணும், நெக்ஸ்ட்டு வந்து அந்த லொக்கேஷன் கண்டுபிடிக்கணும், மூணாவது ஷார்ட் இருக்கான்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். சரியா, ஃபஸ்ட்டு லொக்கேஷன் பார்ப்போம். இப்போ இந்த டிகான் போர்டு இருக்கு இல்லையா, இந்த டிகான் போர்டில் எப்பிசி கேபிள் போகிற இடத்துல வந்து இந்த 60 பின் எப்பிசி கேபிள், இது வந்து இந்த எஃப்எஃப்சி கனெக்டரு, அந்த இடத்துல வந்து அந்த சிகேவி பாயிண்ட் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. அந்த சிகேவி பாயிண்ட் வந்து 8 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா CK1 போட்டிருக்காங்க, CK1. செகண்ட் வந்து இங்கே இருக்குது CK2, இது CK3, இது CK4, CK5 இங்கே இருக்குது, CK6, CK7, CK8, மொத்தம் 8 லைன் கொடுத்துருக்காங்க. CK1 2 3 4 5 6 7 8 மொத்தம் 8 CK லைன் கொடுத்துருக்காங்க. அது டிவி மாறுபடும். சரியா, இதான் இந்த CK பாயிண்ட் டெர்மினல் தான் பார்த்துட்டீங்களா. இந்த எப்பிசி கேபிள்கிட்ட நேர்வே லொக்கேட் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தது எம்ஐ டிவியோட 4K டிவி, இது 4K பேனலோட டிகான் அதில் பார்த்துருக்கீங்க. அடுத்து வந்து ஒரு ஃபுல் HD, இது வந்து ஏஇஓ டிகானு, இது எல்விடிஎஸ் கனெக்டர், இது வந்து எப்பிசி கேபிள். இந்த எப்பிசி பாயிண்ட்டு இருக்கு இல்லையா டெர்மினல்கிட்ட, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியுது, இந்த பக்கம் போட்டிருக்காங்க CK கீழேருந்து மேலே, கீழேருந்து 3வது 1 2 3வது CK1, இது CK2ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது CK3, இது CK4, இது CK5, CK6, மொத்தம் 6 டெர்மினல் கொடுத்துருக்காங்க. ஓகே, 6 டெர்மினல். இது வந்து டிவி மாறுபட சொன்னோம் இல்லையா, இது மாறி இருக்குது. சரியா, இப்போ அடுத்து வந்து இது சாம்சங் எல்இடி ஸ்மார்ட் டிவி, இதில் 46 இன்ச். இதில் வந்து இதுதான் டிகான் போர்டு பார்த்துருக்கோம் இல்லையா, டிகான் போர்டு. இது வந்து எப்பிசி கேபிள், இது ஸ்கேலர் போர்டு, 2 ஸ்கேலர் போர்டு இருக்குது, இது காஃப், இதெல்லாம் காஃப்ஸு. இதில் பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா சிகேவி பாயிண்ட்டு. இந்த ரைட் சைடு உள்ள எப்பிசி கேபிள்கிட்ட இந்த சிகேவி பாயிண்ட் இருக்குது. இந்த எட்ஜில் பார்த்தீங்கன்னா தெரியுது, இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க CKV2, CKV1, CKV3, CK இன்னும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தெரியுதாங்க, CKV. இந்த இடத்துல வந்து ஒரு 6 டைப் இருக்குது, 6 டைப் CKV மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
இப்போ நீங்கள் பார்த்தது சாம்சங்கோட டிவி. அடுத்து வந்து சிகேவி லைனில் ஷார்ட் இருக்கான்னு பார்க்க போகிறோம். மீட்டரில் கண்டினியூட்டி மோடில் சூஸ் பண்ணிக்கணும். நம்ம பிளாக் ப்ராப் என்ன பண்ணோம், இதை கிரவுண்டில் டெர்மினலில் இன்சர்ட் பண்ணிக்கணும். கிரவுண்ட் டெர்மினல். ஸோ ரெட் ப்ராப்பை கையில் வச்சுக்கோங்க. அந்த சிகேவி டெர்மினலில் கொண்டு போய் நம்ம டெஸ்ட் பண்ணணும். ஸோ கிரவுண்ட் ஷாட், இந்த சிகேவி டெர்மினலில் கிரவுண்ட் ஷாட்டோ அதுவும் இந்த மாதிரி ஸோ கிரவுண்ட் டெர்மினலுக்கும் சிகேவி பாயிண்ட்டுக்கும் டச் பண்ணும்போது இந்த மாதிரி பஸ்ஸர் சவுண்டு வரக்கூடாது. இந்த மாதிரி பஸ்ஸர் தவிர வந்து அதில் வேல்யூஸ் எதுவும் ரொம்ப லோ வேல்யூவாக காட்டினாலும் ஷார்ட் இருக்குன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து சிகேவி 1 வைக்கிறேன். சிகேவி 1 ஷார்ட் இல்லை. அடுத்தது சிகேவி 2. ஸோ 2லேயும் ஷார்ட் இல்லை. 3லேயும் ஷார்ட் இல்லை. அடுத்து 4. நோ ஷார்ட். 5 நோ ஷார்ட். 6 நோ ஷார்ட் இல்லை. நெக்ஸ்ட்டு 7 நோ ஷார்ட். ஸோ ஃபைனலாக சிகேவி 8 இந்த சைடு இருக்குது. ஸோ சிகேவி 8லேயும் ஷார்ட் இல்லை. ஷார்ட் இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த சிகேவி லைனை கட் பண்ணுவாங்க. அதாவது உங்களுக்கு டபுள் இமேஜ் வருது அல்லது லைன்ஸ் வந்துச்சுன்னா இந்த சிகேவி 1, சிகேவி B1 அல்லது சிகேவி B2 இந்த மாதிரி லைனை நம்ம கட் பண்ணுவாங்க. அது எப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த போர்டில் ஷார்ட் இல்லை. இந்த சிகேவி டெர்மினலில் கரெக்டான வோல்டேஜ் இருக்கான்னு பார்க்க போகிறோம். அடுத்தது வோல்டேஜ் வந்து 8.4 வோல்ட் இருக்கணும். நான் வந்து என்ன பண்ணுறேன், டிசியில் செலக்ட் பண்ணிக்கிறேன். டிசியில் 20ல். ஸோ டிசி வோல்டேஜ் செலக்ட் பண்ணிட்டேன். சிகேவி டெர்மினலில் ஃபஸ்ட்டு வைக்கிறேன். ஃபஸ்ட்டு சிகேவி 1. இன்னும் டிவி ஆன் பண்ணோன்னா வந்துடும். இப்போ சிகேவியில் வோல்ட்டு பார்க்க போகிறோம். சிகேவி வோல்ட் வந்து மினிமம் 6லேருந்து மேக்ஸிமம் 8.5, 9 வரையும் இருக்க வாய்ப்பு இருக்குது. அது போர்டு கொஞ்சம் வேறுபடும். சிகேவியில் வோல்ட் இல்லை, மிஸ்ஸிங் ஆகிருக்கு. அப்படி இல்லைன்னா வோல்டேஜ் ட்ராப் அவுட், அதாவது வேரியேஷன் ஆகிட்டே இருக்குது. ரொம்ப லோவாக இருக்குது அப்படின்னாலும் ப்ராப்ளமாக இருக்குது. அதாவது டிகானில் ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை காஃப் டிரைவரில் ஷார்ட் இருந்தாலும் இது மாதிரி வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நான் சிகே 1 பார்க்குறேன். சிகே 1 5.4, 5.63 இருக்குது. வோல்டேஜில் ஃப்ளக்சுவேஷன் எதுவுமே இல்லை. நோ ஃப்ளக்சுவேஷன். ரொம்ப லோவாகவும் இல்லை. 5.3 வோல்டேஜ் இருக்குது. இது ஓகே, நோ ப்ராப்ளம். அடுத்து சிகே V2 அதுலேயும் 5.5 வோல்ட் இருக்குது. அடுத்து சிகேவி 3 5.4, 5.6. அடுத்து சிகேவி 4 5.5. சிகேவி 5 5.6. அடுத்து சிகேவி 6 5.5. சிகேவி 7 5.6. லாஸ்டா சிகேவி 8. ஸோ 5.5. ஸோ இந்த 4K டிகான் போடுது. CSOT டிகான் 43 இன்ச்சு. இது 43 இன்ச்சு. இது 4K டிகான். இதில் வந்து சிகேவி லைனில் எல்லா வோல்டேஜும் பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ வந்து டிகான் நல்லா இருக்குது.
எந்த ஒரு ஷார்ட்டுமே இல்லை. இப்போ காஃப் ஷார்ட் இருந்தாலும் இந்த வோல்டேஜ் வேரி ஆகும், அல்லது காஃப் ஷார்ட் இருந்துச்சுன்னா கூட சப்போஸ் இந்த வோல்டேஜ் எல்லாமே மிஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஓகே சார், அதனால் வந்து இந்த போர்டில் வந்து எல்லா வோல்டேஜும் கரெக்டாக இருக்குது. இந்த சிகேவி லைன் வோல்ட்டு பர்ஃபெக்டாக இருக்குது. சரி, இப்போ இந்த சிகேவி லைன் ஜம்ப் பார்த்தோம். இந்த சிகேவி லைனுக்கு வந்து என்ன கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தோம் இல்லையா, அதில் என்ன வோல்டேஜ் இருக்குதுன்னு பார்த்தோம். என்ன சொல்யூஷன்? இப்போ சிகே வரல, இல்லை ஷார்ட் இருக்குன்னா என்ன பண்ணணும்? இப்போ சிகேவி லைனை கட் பண்ணுறது, அப்படி இல்லைன்னா சிகேவி லைன் ஜம்பரை ரிமூவ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். சில போர்டில் மட்டும் சிகேவிக்கு ஜம்பர் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இந்த டிக்கன் பாருங்கள், நல்லா தெரியுது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிகே 2 ஜம்பர், சிகே 5 ஜம்பர், சிகே 7 ஜம்பரு. இது சிகே 1 தெரியுதா? சிகே 1 3 4 6 8. இது 1 3 4 6 8. மொத்தம் வந்து இதில் 5 ஜம்பர் இருக்குது இதில். சரியா? இதோட ட்ராக்ஸ் எல்லாம் இப்போ நான் வந்து மைக்ரோசாஃப்ட்டில் நான் ஜூம் பண்ணி காட்டியிருக்கேன். இதெல்லாம் வந்து ட்ராக் பேட், இது டெஸ்ட் பாயிண்ட், இது ஜம்பர். இது ஜம்பர் இல்லாத போர்டுகளை வந்து நீங்கள் ட்ராக் கட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஜம்பர் இருந்துச்சுன்னா ஜம்பர் நீங்கள் தூக்கிடலாம். மெயினாக வந்து நீங்கள் வந்து ரிமூவ் பண்ண வேண்டிய ஜம்பர் பார்த்தீங்கன்னா சிகே 1, அதாவது டபுள் இமேஜ் வருது, அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளிக்கரிங் இருக்குது, ஃப்ளிக்கரிங் இமேஜ் இருக்குன்னா மோஸ்ட்லி வந்து டிஸ்பிளேயில் பிக்சல் ஷாட்டு. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் வந்து சர்டன் டைமில் இது ஒரு டெம்பரவரி சொல்யூஷன் தான். இது வந்து பர்மனெண்ட்டாக இருக்குங்கிறத சொல்ல முடியாது. இது ஒரு டெம்பரவரி சொல்யூஷன் தான், அதை மட்டும் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. இது பர்மனெண்ட், இது வந்து சிகேவி லைன் கட் பண்ணது நாட் ஏ பர்மனெண்ட் சொல்யூஷன், ஒன்லி டெம்பரவரி. ஸோ ஃபஸ்ட் நீங்கள் கட் பண்ண வேண்டிய இது பார்த்தீங்கன்னா சிகே 1 ஜம்பர் இதான் ஃபஸ்ட் சிகே 1 0. நீங்கள் இந்த போர்டில் வந்து ஜம்பரை எடுத்துகிட்டா போகிறோம், அந்த சிகே லைன் கட் ஆகிடும். சிகே 1 அப்புறம் சிகே 2 ஒரு ஜம்பர், இது சிகே 2ஓட ஜம்பர். ஸோ சப்போஸ் ஜம்பர் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணணும், ட்ராக் கட் பண்ணலாம். நீங்கள் இதுதான் உங்களுக்கு இந்த ட்ராக்கை வந்து நீங்கள் ஒரு நைஃப் வச்சு நீங்கள் வந்து இப்படி கட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த ட்ராக் எங்கே போகுதுன்னா சிகே 1ஓட ஜம்பர் பார்த்தீங்கன்னா ஜம்பர் லைனு இது பேடுது, இதுதான் உங்களுக்கு இந்த போது பாருங்கள். இந்த எபிசி கேபிளில் இந்த கனெக்டர் போகுது. எந்த பின்னில் இருக்குது எக்ஸாக்டாக சொல்லணும்னா இந்த எபிசி, அதாவது எஃப்எஃப்சி கனெக்டரில் இது ஃபஸ்ட் பின் ஆரோ போட்டிருக்காங்க, 1ன்னு போட்டிருக்காங்க. இது வந்து பின் நம்பர் 5, இது பின் நம்பர் 10, பின் நம்பர் 10 11 12 13. எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா பின் நம்பர் 13ல் இருக்குது. இந்த கனெக்டரில் பார்த்தீங்கன்னா பின் நம்பர் 13ல் இருக்குது. இது 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13ல் இருக்குது. இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த லைனில் நம்ம எபிசி கேபிள் போடுறாங்க இல்லையா, ஸோ அந்த கேபிளையே வந்து அந்த கேபிளில் இருக்கிற அந்த ட்ராக்கையே நீங்கள் கட் பண்ண முடியும். அதாவது இதில் கரெக்டாக வந்து எக்ஸாக்டாக 13வது பின்னில் 13 12. இதில் சிகே 1ங்கிறது 13ல் இருக்குது, சிகே 2ங்கிறது 12ல் இருக்குது. இதில் காட்டுறேன் பாருங்கள். இந்த எபிசி கேபிள் நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு கனெக்ட்லேருந்து, ஸோ இந்த பக்கம் தான் அது ஃபஸ்ட் பின் வருது இல்லையா. ஸோ இதை வந்து நான் மைக்ரோசாஃப்ட்டில் காட்டுறேன். இல்லை ஆல்ரெடி ஒரு பின் ஒன்று டேமேஜ் ஆகிருக்கு, பின் நம்பர் 1. இந்த எபிசி கேபிளில் இருக்கிற இந்த காப்பர் ட்ராக் இருக்கு இல்லையா, இதையும் நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டாலே போதுமானது. கரெக்டாக 13 12 13 இதுலேருந்து எண்ணிக்கணும், ரைட்லேருந்து எண்ணிக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. உங்களுக்கு 2 இருக்கு இல்லையா, அந்த 2 ட்ராக்கையும் நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டா போகும். இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிட்டாலே போகிறோம். நீங்கள் வந்து கட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிட்டீங்கனாலும் அந்த சிகேவி லைனு சிகேவி 1 சிகேவி 2 ரெண்டுமே கட் ஆகிடும். ஓகே, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஒரு டெம்பரரி சொல்யூஷன் தான். ஃப்ளிக்கரிங் இமேஜுக்கும் ப்ளஸ் வந்து டபுள் இமேஜுக்கும் பண்ணலாம். சில நேரங்களில் வெர்டிகல் லைன்ஸ் வந்து ஃபுல்லாக ஒயிட் ஸ்க்ரீனாக இருக்குது, ஆனால் வெர்டிகல் லைன் வந்துருக்குன்னா அதுக்கும் பண்ணலாம். பிஃபோர் நீங்கள் என்ன பண்ணோம்னா அந்த டிகான் போர்டில் இருக்கிற அல்லது வந்து ஸ்கேலர் போர்டில் இருக்கிற அந்த சிகேவி லைனில் கிரவுண்ட் ஷாட் இருக்கான்னு முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஓகே, இந்த கிரவுண்ட் ஷாட் இருக்கா இல்லையான்னு முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த சிகேவி லைனை கட் பண்ண முடியும். சரியா?